फ्रेंड्स இன்னைக்கு நாம மலைக்கு ஏதோ ஒரு சூப்பரான காம்பினேஷனோட ரெண்டு டிஷ் பீஃப் வால் சூப் பீஃப் பக்கோடா எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு புடி அட்டகாசமா இருக்கும்போது பார்க்கணும் பீஃப் வால் சூப் பீஃப் பக்கோடா எப்படி செய்யணும் பார்க்கலாம். ரெண்டு வால் 1 கிலோ பீஃப் இதுங்களை எடுத்துருக்கோம். பீஃப் பக்கோடாவுக்கு சூப்புக்கு காம்பினேஷனா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு ரெண்டு டிஷ் பண்றோம். முதல்ல பீஃப் பக்கோடாவுக்கு மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சூப் ரெடி பண்ணணும். தொடர்ந்து பாருங்க. இட்லி சட்டி எடுத்துக்கலாம். வேக வைக்க தண்ணி. இப்ப தட்டை வச்சு போன்லெஸ் பீஃப் 1 கிலோ போட்டுக்கலாம். இது ஒரு அரைப்பத வேகட்டும். அவ்வளவுதான். இப்ப எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. நம்ம வேக வச்ச பீஃப் கறி, இதுல மட்டன் மசாலா 30 கிராம், கறி மசாலா 20 கிராம், மிளகாய் தூள் 20 கிராம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், தேவைப்பட்டா கலருக்காக சிறிதளவு கேசரி பவுடர், அடுத்து கடலை மாவு 50 கிராம், வினிகர் 10 ml, கடைசியா தேவையான உப்பு போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இட்லி செட்ல வேக வச்ச அப்படின்னா நார்மலா சிக்கனா இருந்தா அதை வேக வைக்காம சேர்த்துருப்போம். ஆனா இந்த மாதிரி நம்ம இட்லி செட்ல பீஃப் வேக வைக்காம செஞ்சோம்னா பக்கோடா சாப்பிடுறதுக்கு சவுக்கு சவுக்குனாக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஹார்டாவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ண போகும்போது பக்கோடா சாப்பிடுறதுக்கு சாஃப்டாவும் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப அடுப்புல குக்கரை வச்சு மாட்டு வால் கறி, இது 2 மாட்டோட வால், இதை போட்டுக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், அடுத்து சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1, 4 பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு கடலெண்ணெய், கடைசியா தேவையான தண்ணி, உப்பு போட்டு கலக்கி குக்கர்ல 3-4 விசில் விட்டு முக்காப்பத வேக வச்சு எடுத்துக்கலாம். வால் முக்கால்பதம் வந்துருச்சு. இந்த வால்ல அரை உப்பு சேர்த்தா போதும். மிச்சத்தை சூப்ல ஆட் பண்ணிக்கங்க. இப்ப வேக வச்ச வால சூப்பா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. அடுத்து சூப்புக்கு பாத்திரத்தை ஏத்திக்கலாம். கடலெண்ணெய் 200 ml, எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, சிறிதளவு உப்பு, லைட்டா வதங்கினா போதும். இப்ப மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, தக்காளி 1/4 கிலோ, இதுங்களை ஓரளவு வதக்கிக்கலாம். லைட்டா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போக வதக்கி இப்ப பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 10 கிராம், சோம்புத்தூள் 15 கிராம், கரம் மசாலா 10 கிராம், சீரகத்தூள் 25 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம், இதுங்களை போட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணி, இதுல சிறிதளவு புதினாவை சேர்த்து மசாலாவை வதக்கிக்கலாம். அடுத்து சூப்புக்கு தேவையான தண்ணி நாங்க 3 லிட்டர் ஊத்திக்கிறோம். தேவையான உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மசாலா கொதிக்குது. நாம வேக வச்ச வாலை தண்ணியோட போட்டுக்கலாம். உப்பை செக் பண்ணிக்கங்க. பீஃப் வால் நல்லா வேகட்டும். பீஃப் வெந்துருச்சு. இப்ப கடைசியா 20 கிராம் மிளகுத்தூள், சிறிதளவு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். முதல் கட்ட மாட்டு வால் சூப் ரெடி. வால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து பீஃப் பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நம்ம முன்ன ஊற வச்ச பீஃப் எடுத்து அதுல அரிசி மாவு 150 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் சேர்த்து தண்ணி தெளிச்சு பெரட்டி வச்சுக்கலாம். அடுப்புல கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் சூடானதும் பீஃபை போட்டு பொரிச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லயே பொரியட்டும். முன்னாலேயே முக்காப்பதான் அவிச்சதுனால பீஃப் நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பொரிஞ்சா போதும். பீஃப் நல்லா வெந்து ரெடி ஆனதும் அதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வால் சூப்போட ஈவினிங் டைத்துல சாப்பிட்டா அடடா செம்மையான பீஃப் வால் சூப் மற்றும் பீஃப் பக்கோடா ரெடி. இந்த மாதிரி வரணும். இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான். சுவையான பீஃப் பக்கோடா ரெடி. பீஃப் வால் சூப் பக்கோடா ரெடி ஆச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வால் சூப் பக்கோடாவும் அருமையான டேஸ்ட்ல இருக்கு. அது இந்த கிளைமேட்டுக்கு செம்மையா இருக்கு. பீஃப் விரும்புறவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.